நித்யானந்த ஸ்புரணத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நித்யானந்த ஸ்புரணம், இந்த வார்த்தையை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுக்குள்ளேயே பொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆனந்த உணர்வை, நித்தியமும் உங்களுக்குள் பொங்கிக் கொண்டே இருக்கின்ற இந்த ஆனந்த உணர்வை மீண்டும் உங்களுக்குள் மலரச் செய்வது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு ஞானிகள், அவதார புருஷர்கள், சித்தர்கள், யோகிகள் வாழ்க்கையே ஆனந்தமயமானதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொரு தரப்பு சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையே துக்கமயமானதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இந்த அவதார புருஷர்கள் ஞானிகளுக்கு எத்தனைதான் துக்கம் கொடுக்கப்பட்டாலும், கல்லால் அடிபட்டாலும், விஷம் கொடுக்கப்பட்டாலும், சிறையிலிடப்பட்டாலும் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் ஆனந்தமயமானது என்றே சொல்லுகின்றார்கள். ஆனால் சாதாரண மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் கூட, எல்லா விதமான அதர்மங்களையும் அவர்கள் செய்தாலும் கூட அவர்கள் நிம்மதியாக வாழ்வதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் வருவதில்லை, துக்கம் அழிவதில்லை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சாதாரண மனிதர்கள் எல்லா அட்டூழியங்களையும் செய்தும் நிம்மதி அடைவதில்லை. ஞானிகள் எத்துணை துக்கம் இழைக்கப்பட்டாலும் அவர்கள் ஆனந்தம் குறைவதில்லை. காரணம் என்ன? மன அமைப்பு. நமக்குள் இருக்கின்ற மன அமைப்பு, சம்ஸ்காரங்கள் தான் உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக நம்முடைய எல்லா துக்கங்களுக்கும் காரணம். இந்த மனப்பதிவுகளை, மன அமைப்புகளை, சம்ஸ்கார பதிவுகளை மாற்றினோமானால் எந்த சூழலிலும் துக்கமில்லாமல் வாழ்வதற்கு நம்மால் முடியும். உடல்ல இருக்கிற வியாதிகளுக்கும் இந்த சம்ஸ்காரங்கள் தான் காரணம். மனசுல இருக்கிற துக்கத்துக்கும் இந்த சம்ஸ்காரங்கள் தான் காரணம். ஆன்மாவில் இருக்கின்ற துயரத்திற்கும் இந்த சம்ஸ்காரங்கள் தான் காரணம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உடலில் இருக்கும் துக்கத்திற்கும், மனதில் இருக்கும் துக்கத்திற்கும், ஆன்மாவில் இருக்கும் துக்கத்திற்கும் இந்த சம்ஸ்காரங்கள் தான் காரணம். என்ன பதிவுகள். சம்ஸ்காரங்கள்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தினந்தோறும் புகைப்பிடித்து பழகிவிட்டீர்களானால், மாலை 7 மணிக்கு புகைப்பிடித்து பழகிவிட்டீர்களானால், மாலை 7 மணி ஆச்சுன்னா போதும், உள்ளுக்குள்ள இருந்து கேட்கும் சிகரெட், உள்ள இருந்து மணி அடிச்சிரும். இதுதான் சம்ஸ்காரம்னு சொல்றேன். உங்களுடைய நடைமுறையிலே பழக்க வழக்கமாக மாறுகின்ற எண்ணப்பதிவுகள், அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நேரடியாக அது உதவாது என்று தெரிந்தும், உங்கள் வாழ்க்கைக்கு அது நேரடியாக எந்த விதமான நன்மையும் பயக்காது என்று தெரிந்தும் அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுகின்ற எண்ணப்பதிவுகளைத்தான் சம்ஸ்காரங்கள்னு சொல்றோம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சம்ஸ்காரம் மீண்டும் மீண்டும் ஆழமாக கடைபிடிக்கப்பட்டால் மனோவியாதியாகவும் உடல் வியாதியாகவும் மாறிவிடும். புகைப்பிடிக்கிற பழக்கமே வெறும் பழக்கமா இருக்கிற வரைக்கும் அது பேர் சம்ஸ்காரம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? புகைப்பிடிக்கலன்னா டென்ஷன் வந்துடும், பரபரப்பாயிடுவீங்க, எஜிடேட் ஆயிடுவீங்க, அக்ரெசிவா இருப்பீங்க, வயலண்டா பிஹேவ் பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புகைப்பிடிக்கிற பழக்கம் மெமரியிலிருந்து மசில் மெமரியா மாறிடுச்சு, மனோவியாதியா மாறிடுச்சு. அதுக்கு அடுத்து அதையும் தாண்டி
அப்பவும் அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தாம தொடர்ந்து வாழ்ந்தீங்கன்னா மசில் மெமரியிலிருந்து பயோ மெமரி கேன்சராக மாறிடுது. முதல்ல மெமரியாக இருக்கும், அப்புறம் மசில் மெமரியாக மாறும், அப்புறம் பயோ மெமரியாக மாறிடும். முதல்ல சம்ஸ்காரமாக இருக்கும், அப்புறம் மனப்பதிவாக மாறும், அடுத்து உணர்வு பதிவாக மாறிவிடும். நீங்க உங்களுக்குள்ள ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா பயோ மெமரியா மாறின பல சம்ஸ்காரங்கள் தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரிந்து தவறு என்று தெரிந்தாலும் அந்த செயல்களை செய்ய வைத்து உங்களை துக்கத்திலே ஆழ்த்தி விடுகின்றது. இந்த நிகழ்ச்சி ஒரு ஞான சூத்திரம். அதாவது வெளி உலகத்திலே நடக்கின்ற அனுபவங்களை எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையிலே தெளிவான ஃபார்முலாக்களாக சூத்திரங்களாக வகுத்து வைப்பவர்கள் விஞ்ஞானிகள். உள்ளுலகத்திலே நடக்கின்ற எல்லா ஆன்மீக அனுபவங்களையும் உலகமெல்லாம் புரிந்து கொள்ளும் வகையிலே தெளிவாக சாத்திரங்களாக வகுத்து வைப்பவர்கள் மெய்ஞானிகள். இந்த நித்யானந்த ஸ்புரணம் எனக்குள் நடந்த ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நீங்கள் எல்லோரும் அடைவதற்காக எனக்குள் மலர்ந்த ஒரு மிகப்பெரிய ஞான சாத்திரம், ஞான சூத்திரம் இந்த நித்யானந்த ஸ்புரணம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். என் வாழ்க்கையில் 2 பெரிய ஞான அனுபவங்கள் நடந்தது. ஒன்று, 12 வயசுல என்னுடைய ஆன்ம அனுபூதியை நான் உணர்ந்தது. அடுத்தது 22 வயசுல இந்த அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடிய சக்தியை உணர்ந்தது. 12 வயசுல நடந்தது தான் ஞான அனுபூதின்னு சொல்றேன். 22 வயசுல நடந்தது என்னுடைய அவதார நோக்கத்தை உணர்ந்தது. இந்த 12 வயசுல ஞான அனுபூதி நடந்த பிறகு என்னை என்னால் காத்துக்கொள்ள முடிந்தது. ஆனா 22 வயசுல என்னுடைய அவதார நோக்கத்தை நான் உணர்ந்த பிறகுதான், பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு தீட்சை அளித்து இந்த ஞானத்தை அளிக்க என்னால் முடிந்தது. இந்த அவதார நோக்கத்தை 22 வயசுல நடந்த அனுபவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய 21வது வயதில் 1999ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு வயதான சாது சந்நியாசி ஒருவரை மருத்துவமனையில் தங்கி இருந்து நான் அவருடைய வியாதிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு உதவியாக இருந்தேன். அது கடைசி காலத்தில் அவர் இருந்தார். அதனால அவருக்கு உணவு கொடுத்து கேர் எடுத்துட்டு இருந்தேன். அவருடைய அடிப்படை தேவைகளை பார்த்து கொண்டு உணவு கொடுத்து, அவர் பாத்ரூம் போறதுக்கு உதவி செஞ்சு, துணி மாற்றி உடல் நலத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் திடீர்னு பக்கத்து படுக்கையில் இருந்த, அது ஒரு சின்ன ஊர், ஒரு சின்ன மருத்துவமனை, 3வது படுக்கையிலே இருந்த ஒரு நபர் இறக்க துவங்கினார். சாகர தருவாயில் அந்த கடைசி இழுப்புன்னு சொல்லுவோம், அதை இழுத்துக்கிட்டு இருந்தது. டாக்டர்கள்லாம் சுற்றி நின்று அவருக்கு என்னென்னவோ சிகிச்சை அளிக்க முயற்சி பண்ணார்கள். ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை. அவர் இறந்து கொண்டிருந்தார். நான் ஏற்கனவே ஞான அனுபூதி அடைந்திருந்ததனால் அந்த ஜீவன் இறப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அதாவது முதல்ல அந்த ஸ்தூல சரீரம் இரத்தத்தாலும் சதையாலும் உங்களுக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிற இரத்த சதையாலான சரீரம்
அந்த சரீரத்துல அந்த ஆன்மா வெளியில வருது. படாத பாடு படாத வேதனையை அந்த ஆன்மா அனுபவித்தது. அந்த உடல் முழுவதும் அந்த தோலை உரிப்பது போல அந்த உடல் வேதனையை அனுபவித்தது. கொடுமையான வலி. அதாவது உங்களுக்கு 1/2 இன்ச் பிளேடால கத்தியால கிழிச்சுக்கிட்டா கையில என்ன வலியால துடிக்கிறீங்க. இதான மொத்த 6 அடியும் கிழிக்கிற மாதிரி தோலை உரிப்பது போல ஆழமான வலி. அந்த ஜீவன் படுகின்ற வேதனையை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. என்னால் எந்த உதவியும் பண்ண முடியல. ஏன்னா என்னால் என்னை காத்துக் கொள்ளுகின்ற அளவுக்குத்தான் ஞானம் அடைந்திருந்தேனே தவிர அந்த ஜீவனை காப்பாற்றுகின்ற அளவுக்கு சக்தி கிடையாது. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியுது. மெதுமெதுவா அந்த ஜீவன் படாத பாடு கொடுமையான உடல் வலியை அனுபவித்து விட்டு அப்படியே அந்த உடல் அடங்க துவங்கியது. உடம்பு அடங்க துவங்கினவனே பார்த்தேன் நான், வலி முடிஞ்சிருச்சோ வேதனை முடிஞ்சிருச்சோன்னு. இல்ல, முடியல. அப்பதான் சுவாசம் வேக வேகமா இழுக்க ஆரம்பிச்சது. இழுப்பு வர ஆரம்பிச்சது. இந்த இழுப்பு வர ஆரம்பிச்ச உடனே அந்த மனசுக்குள்ள நான் பார்த்தேன், அந்த ஜீவன் இறந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜீவனோட மனசுக்குள்ள எல்லா விதமான பழைய ஆசைகளும் வெளிப்பட துவங்கியது, உயிர்த்து கொள்ள துவங்கியது. கொடுமையான துக்கம், கொடுமையான வேதனை. அதாவது அந்த ஜீவன் தன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்காமல் விட்டிருந்த எல்லா ஆசைகளும் மேல் வந்து அந்த ஆசைகளாலே அலைக்கழிக்கப்படுவதை பார்த்தேன். ஒரு ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசை இருந்தது, ஆனா அதை அனுபவிக்கல முழுசா. அந்த ஆசை மேல வருது. ஏதோ ஒரு சில சுகங்களை அடைய வேண்டும் நினைச்சிருந்தார், ஆனா அவைகளை அடைந்து முடியவில்லை. அந்த ஆசைகள் மேல வருது. பல்வேறு விதமான ஆசைகள் மேல வந்து படாத பாடுபடுத்தியது. அதுக்கு அடுத்தது மெதுமெதுவா சுவாசம் அடங்கிடுச்சு அந்த ஜீவனுக்கு. ஆனா மனம் அடங்கல. முதல்ல உடல் அடங்குச்சு, சுவாசம் அடங்கல. அடுத்தது சுவாசம் அடங்குச்சு, மனம் அடங்கல. மனதுக்குள்ளே படாத பாடு, எல்லா விதமான குற்ற உணர்ச்சிகள். யார் யாரையெல்லாம் ஏமாத்தனமோ, வஞ்சனை பண்ணமோ, தப்பு பண்ணமோ, திருடினமோ. இந்த ஜீவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ்க்கையிலே செய்த எல்லா துக்கங்களாலும், மற்றவர்களுக்கு கொடுத்த துயரங்களாலும், குற்ற உணர்விலே புழுங்கி புழுங்கி, அதுதான் உண்மையான நரகம்னு சொல்றது. இப்ப நான் சொல்லிட்டு இருந்த அந்த நடந்த நிகழ்ச்சியில வர்ற அந்த ஜீவன் தான் செய்து கொண்டிருந்த செய்த எல்லா துக்கங்களையும் நினைந்து குற்ற உணர்விலே அழுந்தி நரகத்திலே விழுந்தது. அதுக்கடுத்து குற்ற உணர்வுக்கு அப்பாற்பட்ட வேதனைகள், உணர்ச்சி கொந்தளிப்பு. அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை தான் நம்ம புராணங்கள்ல சொல்வார்கள். தப்பு பண்ணாதப்பா, மேலோகத்துல போனீங்கன்னா எண்ணெய் குப்பரையில விட்டு காய்ச்சுவார்கள்னு. அங்க எங்கேயும் மேலோகத்துல எண்ணெய் குப்பரை வச்சுட்டு 2 பேர் கொம்போட நின்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி கொடூரமான ராட்சசர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வந்துட்டாங்க ஏற்கனவே. அந்த இடத்துல யாரும் இல்லை. உண்மையில எண்ணெய் குப்பரைன்னா என்னன்னா, அவர்களாகவே அவர்கள் செய்த குற்ற செயலுக்காக உணர்ச்சி கொந்தளிப்பிலே மூழ்கி அழிவது. அதுதான் எண்ணெய் கொப்பரை. இது போன்று அந்த ஜீவன் ஒவ்வொரு சம்ஸ்கார பதிவிலும் படாத பாடுகளை, துக்கத்தை பட்டு இறுதியில் ஒரு இழியான கீழ்நிலையான ஒரு
மனித பிறவியை எடுத்தது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன் நான். என்னடா மரணம் இவ்வளவு துக்கமானதா, மரணம் இவ்வளவு கொடுமையானதா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அடுத்த 2 நாளைக்கு என்னால சாப்பிட முடியல. காரணம் என்னன்னா, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களால சாப்பிட முடியுமா? அதுக்கப்புறம் சாப்பிடும் போதுதான் அதே நினைவு வரும், சாப்பிட முடியாது. அதே போல்தான் அடுத்த 2 நாள் என்னால் சாப்பிட முடியல. கடைசியா ஒரு வழியா நான் யார் எந்த சாமியை சாதுவை கேர் எடுத்துட்டு இருந்தனோ அவர் நல்லா ஆயிட்டாரு. அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நான் வந்துட்டேன். பிறகு 1 ஆண்டுக்கு பிறகு எனக்கு மற்றவர்களுக்கும் ஞானத்தை அளிக்கின்ற அந்த அவதார சக்தி வந்தது, மலர்ந்தது. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு புரிபட்டது. அந்த புரிதலோடு சேர்ந்து மிகப்பெரிய சக்தியும் எனக்குள்ள இறங்கியது. பிறகு 2003 தியான பீடம் என்ற இயக்கத்தை துவங்கினேன். 2003 ஒரு பக்தரை ஹீல் பண்றதுக்காக, தியான சிகிச்சை அளிப்பதற்காக பெங்களூர்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பக்தரை நான் கவனிக்கும் பொழுதே, அங்க நான் இருக்கும் பொழுதே, அந்த இடத்திலே 3வது படுக்கையில் இருந்த இன்னொரு நபர் இறக்க துவங்கினார். அவர் இறக்க ஆரம்பிக்கிறத பார்த்த உடனே நான் அந்த இடத்தை விட்டு போயிடணும்னு நினைச்சேன். அப்பா, இன்னொரு மரணத்தை நம்மால் காணுகின்ற அளவிற்கு நமக்கு மனதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு அங்கிருந்து போயிடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த மரணம், பெங்களூர்ல நடந்த மரணம் ரொம்ப இனிமையா, அந்த நபர் இறந்தவர் எந்த விதமான துக்கமும் இல்லாமல் வெண்ணையிலே கத்தி இழைவது போல அழகா அவருடைய ஜீவன் உடலை விட்டு வெளியேறியது. இதை பார்த்ததும் எனக்கு படு ஆச்சரியம். என்னப்பா இது, இவர் இவ்வளவு அமைதியா நிம்மதியா சாகிறாரே. அதாவது இராணுவ அணிவகுப்பை போல அவருடைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் அணிவகுத்து சல்யூட் பண்ணி அவருக்கு மரியாதை பண்ணுது. அவர் எந்த விதமான துக்கமும் இல்லாமல் அப்படியே அந்த சம்ஸ்காரங்களை தாண்டி கடந்து பிரபஞ்ச சக்தியிலே கரைகின்றார், ஜீவன் முக்தி அடைகின்றார். முதல்ல பார்த்த மரணம், அதாவது காசியாபாத்ல நான் பார்த்த மரணம், ஒரு கால்பந்தை எப்படி 100கணக்கான வீரர்கள் எட்டி உதைக்கிறார்களோ அதுபோல அந்த ஆன்மாவை எல்லா சம்ஸ்காரங்களும் எட்டி உதைத்தன. ஆனா இங்க 2வது மரணமோ வெண்ணையிலே கத்தி இயங்குவது போல எந்த விதமான துக்கமுமே இல்லாமல், எந்த விதமான துயரமுமே இல்லாமல் மிக இனிமையாக இந்த ஜீவன் வெளியேறி கொண்டிருந்தது. 2 மரணத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஏன் முதல் மரணத்தில் அந்த ஜீவன் அவ்வளவு துக்கம் அடைய வேண்டும், 2வது மரணத்தில் இந்த ஜீவன் இவ்வளவு இனிமையாக மரணம் அடைய வேண்டும்? யோசிக்க துவங்கினேன். இந்த 2வது மரணம் அடைந்தவரை அவருடைய குடும்பத்தை பார்த்து விசாரிச்சேன். இவர் பெரிய ஞானியா, நிறைய தியானம் பண்ணுவாரா, ஏன் இவருக்கு மட்டும் இந்த மாதிரி வலி இல்லாம நிம்மதியான மரணம் வந்தது? அவங்க சொன்னாங்க, இல்ல சாமி, இவர் தியானம் எல்லாம் பண்ண மாட்டார், இவர் நாத்திகவாதி, இவருக்கு 2 மனைவி 3 பிசினஸ், அவ்வளவுதான் இவர் வாழ்க்கை, தியானம் எல்லாம் பண்றவர் இல்ல. நான் கேட்டேன், ஏதாவது ஒரு பெரிய ஞானிக்கு இவர் சீடரா இருந்தாரா? அந்த ஞானியினுடைய அபயம் பாதுகாப்பு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாமி, கோயிலுக்கே போக மாட்டாரு, குருகிட்ட எங்க போவார் இவரு? கோயிலுக்கு போறது ஈஸி, குருகிட்ட போறது தான் கஷ்டம். ஏன்னா கோயில்ல இருக்கிற சாமி உங்களை ஒழுங்காயிருன்னு வழி நடத்துறதில்ல, சாமிக்கும் சேர்த்து நீங்களே பேசிட்டு வந்துடுறீங்க. கோயில போய் என்ன பண்றீங்க? கடவுளே காப்பாத்துன்னு சொல்லிட்டு உங்க சைடுக்கு நீங்க பேசிட்டு கடவுள் சைடுக்கு நீங்களே பேசிப்பீங்க. ஆகட்டும் மகனே, உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன், எல்லாவற்றிலும் நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன், தைரியமாக இருப்போ. சாமிக்கும் சேர்த்து நீங்களே பேசிட்டு வந்துடுறீங்க. ஆனா குரு அப்படி இல்ல, ஒழுங்காயிருன்னு சொல்லுவாரு. கோயில் சொத்தை திருடினாலும் கடவுள் கேட்கறது இல்ல, குரு சொத்தை திருடினா கேட்பாரு. அப்பனே, திருட்டு சொத்து ஆகாது, வாழ்க்கை அழிந்துவிடும். முக்கியமான சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கோயிலுக்கு போறது ஈஸி, குரு கிட்ட போறது கஷ்டம். காரணம் என்னன்னா, குரு உங்கள் அகங்காரத்தை அழிப்பார்,
ஞானியாக மாற்றுவார். அப்ப கொஞ்சம் வலிக்கும். ஆனா கோயிலுக்கு போனா உங்க அகங்காரத்தை வளர்த்துக்கலாம். என்ன பண்ணலாம்? அங்கேயும் உங்களுடைய பந்தாவை காட்டலாம். எங்க போனாலும் தன்னுடைய பந்தாவை காட்டுறதுக்காக மதத்தை உபயோகப்படுத்திக் கொள்வது, தங்களுடைய அகங்காரத்தை வளர்ப்பதற்காக மதத்தை உபயோகப்படுத்திக் கொள்வது. குரு கிட்ட போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரு நம்முடைய அகங்காரத்தை அழிப்பார். அப்ப நமக்கு வலிக்கும் போது என்ன பண்றது? குருவை குறை சொல்ல துவங்குவது. இந்த மனிதர் குருவிடமும் சென்றதில்லை, கோயிலுக்கும் சென்றதில்லை. எனக்கு ஆச்சரியம், எப்படி இவருக்கு இந்த நிம்மதியான மரணம் வந்தது? ஆழ்ந்து யோசித்த பொழுது, தியானித்த பொழுது எனக்குள் அந்த விடை ஆன்ம அனுபூதியாக மலர்ந்தது. அந்த உண்மை என்னன்னா, இந்த இரண்டாவது மரணத்தின் போது நான் அவதார புருஷனாக மாறிவிட்டிருந்தேன். ஒரு அவதார புருஷனின் சாநித்தியத்திலே நிகழ்கின்ற மரணம் இயற்கையிலேயே துக்கமில்லாமல் இனிமையாகத்தான் நிகழ்ந்தேற வேண்டும். இரண்டாவது மரணம் அமைதியாக நிகழ்ந்ததற்கு காரணம், இனிமையாக நிகழ்ந்ததற்கு காரணம், துக்கமில்லாமல் நிகழ்ந்ததற்கு காரணம் என்னுடைய சாநித்தியம் என்பதை மிக தெளிவாக தியானத்தில் அனுபூதியாக உணர்ந்து கொண்டேன். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய அகங்காரத்திற்காக, பெருமைக்காக சொல்லவில்லை. அகங்காரத்தை துறந்ததனால் தான் ஞானம் எனக்குள் மலர்ந்தது. அகங்காரத்திற்காக சொல்லவில்லை, பெருமைக்காக சொல்லவில்லை, சுய அறிமுகத்திற்காக சொல்லுகின்றேன். ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு சொல்றது அகங்காரம் கிடையாது. அவர் சொன்னாதான், 25 வருஷம் அனுபவம் இருக்கிற டாக்டர்னு சொன்னாதான் நீங்க நம்பி ஆபரேஷன் டேபிள்ல படுப்பீங்க. என்னுடைய சுய அறிமுகத்தை நான் செய்து கொண்டால் தான் நீங்களும் நம்பி இந்த தியான முகாமுக்குள்ள நுழைவீங்க. நிமிர்ந்து அமருங்கள். ஆழமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளுகின்ற சம்ஸ்காரம் பயம். பயம்தான் ஸ்தூல சரீரத்திலே நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற முதல் சம்ஸ்காரம், எண்ணப்பதிவு. பயம்னா என்ன? உங்களுடைய எதிர்காலம் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக அமையுமோ என்று உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற அப்ரிஹென்ஷன். த பாசிபிலிட்டி இஸ் ஃபியர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எதிர்காலம் உங்கள் விருப்பப்படி இல்லாமல் இயங்கிவிடுமோ என்று உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற அப்ரிஹென்ஷன், எண்ண ஓட்டம், அதுதான் பயம்னு சொல்றோம். பயம் உங்கள் வாழ்க்கையை மிகவும் மோசமானதாக மாற்றி விடுகின்றது, நாசமாக்கி விடுகின்றது. அதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையை மோசமாக்கி விடுவது மட்டுமல்ல, நாசமாக்கி விடுகின்றது. பல்வேறு வகையான பயங்கள் உங்களுக்கு வருது. ஐயோ, முதல் பயம் என்ன? என் சொத்து காணாம போயிருமோ, பணம் போயிருமோ. அதனாலதான் பூட்டுக்கு பூட்டு போட்டு அந்த பூட்டின் சாவியை இன்னொரு பூட்டில் வைத்து அதற்கு ஒரு பூட்டு போட்டு அதன் சாவியை இடுப்பில் தொங்க விட்டுட்டு போறீங்க. திருட மொத்தமா தூக்கிட்டு போயிடறான், பொட்டியோட தூக்கிட்டு போயிடறான். சொத்துக்கள் காணாமல் போகுமோ அப்படிங்கறதான் முதல் பயம். அடுத்து இந்த பேர் புகழ் போயிடுமோன்றது ரெண்டாவது பயம். மூணாவது நம்ம ஐடென்டிட்டி போயிடுமோன்னு, அடையாளம் காணாம போயிடுமோன்னு. சில நேரத்துல என் ஹெல்த், உடல் நலம் இல்லாம போயிடுமோ, திடீர்னு வியாதி வந்துருமோ, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம். சில நேரத்துல மென்டல் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம் சில பேருக்கு இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து கவலையும் துக்கமும் வந்துட்டே இருந்ததுன்னா மென்டல் ஆயிடுவோமோ. சில பேருக்கு பயம் இருக்கு, நாம நேசிக்கிற நபர் நம்மளை விட்டு போயிடுவாரோ, இறந்து போயிடுவாரோ, இல்ல நம்ம மேல இருக்க அன்பை விட்டுட்டு போயிடுவாரோ, அந்த மாதிரி பயம். சில நேரத்துல இந்த பேய் பிசாசுகளை பார்த்து பயம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசியா வர்ற பயம் மரண பயம். சில பேருக்கு கடவுள் பத்தி கூட பயம். சாமி கண்ணை குத்திரும். கண்ணை குடுக்கறது தான்ப்பா சாமி பண்ணும், குத்துறத சாமி பண்ணாதப்பா. இது வரைக்கும் சாமி கண்ணை குத்தி ஒரே ஒரு ரெக்கார்டு பார்த்திருக்கீங்களா? சாமி கண்ணை கொடுத்து வேணா பார்த்திருப்பீங்க. சில நேரத்துல காலபைரவர் பனிஷ் பண்றாரு. அதுவும் என்ன,
சொல்லியும் கேட்காம எக்ஸ்ட்ரீம் தப்பு பண்ணாதான் பண்ணுவார். மனிதர்களுக்கு என்னென்னலாமோ பயம். முதல்ல உங்களுக்கு வர்ற பயம் பேரை இழந்துருவனோ, புகழை இழந்துருவனோ, அடையாளம் காணாம போயிடுமோ, இந்த பயம். குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க நீ கெட்ட பையன், மோசமானவன். அதுல உங்க பயம் ஆரம்பிச்சிருக்கும். அதுல இருந்து அது சம்பந்தப்பட்ட எல்லா சம்ஸ்காரத்தையும் எழுதுங்க. உங்க அம்மா திட்டினதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான புகழை இழந்து விடுவோமோங்கிற பயத்தை எழுதுங்க. ரெண்டாவது, உடல் நலத்தை இழந்து விடுவேனோ, மனநலத்தை இழந்து விடுவேனோன்ற பயம். சின்ன வயசுல இருந்து இருக்கிற எல்லா பயத்தையும் எழுதுங்க. மூணாவது, உங்களுடைய அன்புக்குரியவருடைய அன்பையோ அல்லது அவரையோ இழந்து விடுங்கன்னு அந்த பயம். உங்க ஃப்ரெண்டு ஒரு சில டைம்ல உங்களை சொல்லியிருப்பாரு இதை செய், இல்லைன்னா உங்கூட நான் இது மேல பேச மாட்டேன்னு, சின்ன வயசுல. அதுல இருந்து ஆரம்பிச்சு அத்தனையும் எழுதுங்க. நாலாவது, உங்களுக்கு இருக்கிற பேய் பயம், பிசாசு பயம், இருட்டை பார்த்து பயப்படுறது, கடவுளை பார்த்து பயப்படுறது, உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான ஃபியர் ஆஃப் அன்னோன், மரண பயம், எல்லா பயத்தையும் எழுதுங்க. இந்த தியான முகாமும் ஒரு ஆபரேஷன் மாதிரி தான். ஆபரேஷன் பண்ணி டாக்டர் பேஸ் மேக்கர் வைக்கிறாரு, நான் உங்களுக்கு ஆன்மீக அறுவை சிகிச்சை செய்து பீஸ் மேக்கர் உள்ள வைக்கிறேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2 மரணங்களையும் பார்த்த பிறகு நான் ஆழ்ந்து யோசிக்க துவங்கினேன். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெறுகின்ற மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நிம்மதியான மரணத்தை எப்படி அடைவதுன்னு கத்துக்கிறது தான். மற்ற எல்லா நன்மைகளையும் யார் வேணா கொடுத்துட முடியும், எந்த கிஃப்டை வேணா யார் வேணா கொடுத்துட முடியும். இந்த கிஃப்ட், நிம்மதியான மரணங்கிற கிஃப்ட் யாருமே கொடுக்க முடியாது. ஒரு ஞானி மட்டும்தான் கொடுக்க முடியும், ஒரு அவதார புருஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த கிஃப்டை மக்களுக்கு எப்படி கொடுப்பது என்று நான் ஆழ்ந்து தியானித்து 2.5 நாட்களுக்கு பிறகு எனக்குள் மலர்ந்த ஞான சாத்திரம்தான் இப்போது உங்களுக்கு நான் அளிக்கப் போகின்ற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம். இந்த நிகழ்ச்சியில மரண காலத்திலே உங்களை துக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய எல்லா விதமான சம்ஸ்காரங்களையும் வெளியில் எடுக்கின்றேன். அந்த சம்ஸ்காரங்கள் வெளியேறும் பொழுது, சம்ஸ்காரங்கள் இல்லாத ஆனந்தமான உணர்வு உங்களுக்குள் மலரும் பொழுது, நீங்கள் எந்த காலத்தில், எந்த வினாடியில், எந்த விதத்தில் மரணமடைந்தாலும் துக்கமில்லாமல், மறுபிறவி இல்லாமல் ஜீவன் முக்தியை அடைவீர்கள். இந்த சயின்ஸை, இந்த நித்யானந்த ஸ்புரணத்தை, அமைதியான ஆனந்தமான மரணத்தை அடையும் கலையாகத்தான் மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க துவங்கினேன். ஆனா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அதுக்கப்புறம் மக்களுடைய மரணம் மட்டும் இல்ல, வாழ்க்கையுமே ஆனந்தமயமாக மாறத் துவங்கியதால் தான் இதை வாழ்க்கையையும் வாழும் கலையாக, ஆனந்த வாழ்க்கை கலையாக எல்லோருக்கும் அளிக்க துவங்கினேன். உங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சம்ஸ்காரங்களால் நீங்கள் அனுபவிக்கின்ற உடல் வியாதி, மனவியாதி போன்றவைகள் விளங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் வியாதி, உங்களுடைய பல உடல் வியாதிகள் சம்ஸ்காரம் சார்ந்தவைதான். உதாரணம் சொல்லணும்னா, சின்ன வயசுல உங்க அம்மா, உங்களுடைய தாயார், அப்பா மழையில போகாத, ஜலதோஷம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்கன்னா, 50 வயசாகி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையா உருவான பிறகு கூட மழையில போக வேண்டாம், மழையை பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியா பார்த்தாலே இங்க ஹச் தும்ம ஆரம்பிச்சிருவீங்க. காரணம் சம்ஸ்காரம். அதே மாதிரி மனம், யாராவது ஒருவர் வெள்ளை உடையோடு உங்களை துக்கத்திலே ஆழ்த்தி இருந்தால், திட்டி இருந்தால், வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டவங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த துக்கம் நினைவுக்கு வரும். சம்ஸ்காரம். உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுக்கின்ற, துக்கத்தை அளிக்கின்ற பல்வேறு சம்ஸ்காரங்களையும் வெளியிலெடுத்து
உங்கள் வாழ்க்கையையே ஆனந்தமயமாக மாற்றுகின்ற நிகழ்ச்சிதான் இந்த 4 நாள் நித்யானந்த ஸ்புரண முகாம், தியான முகாம். இந்த செஷன் மரணம், மரண பயம் இதை சார்ந்தது. முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. மரண பயத்தையும் மரணத்தையும் கண்டு நீங்க பயந்து ஓட ஓட அது உங்களை விரட்டிக்கிட்டே இருக்கும். உங்க நிழல் மாதிரி பின்தொடர்ந்து விரட்டும். ஆனா நீங்க எப்போ அதை எதிர்கொள்றீங்களோ அது உடனடியாக உங்களுக்கு வரம் தருகிற கடவுளாவும் ஞானம் தருகிற குருவாவும் மாறி உங்க வாழ்க்கையே மாத்திரும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. பயந்து ஓடினா விரட்டுற நிழல் மாதிரி வரும். எதிர்த்து அதை எதிர்கொண்டீர்களானால், பயத்தையும் மரண பயத்தையும் எதிர்கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையே ஞானத்தாலே மலர வைத்து ஒரு புதுமைத்தன்மையை அளித்துவிடும். உண்மையில மரணம்னா என்ன? பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு மரணம்னா என்னன்னே சரியான கருத்து இருக்கிறது இல்ல. முதல்ல சின்ன வயசுல நான் ஃபேஸ் பண்ண மரணம், என்னுடைய அண்ணன் இறந்து விட்டான். பெரியப்பா மகன் அண்ணன் இறந்து விட்டான். நான் என் வீட்டில் இருந்த எல்லார்ட்டையும் கேட்குறேன், என்ன ஆச்சு அவனுக்கு, எங்க போயிட்டான்? ஏன்னா அவன் என்னுடைய நெருக்கமான நண்பன். அவன் வாய் பேச முடியாத ஊமை மற்றும் செவிடு. வீட்டில் எல்லா குழந்தைங்களும் ஒன்னா விளையாடுவாங்க. நான் விளையாட போக மாட்டேன், பூஜை பண்ணிட்டே இருப்பேன். இந்த குழந்தைய என்னுடைய அண்ணனை சேர்த்துக்க மாட்டாங்க விளையாட்டுல மற்ற குழந்தைங்களாம். அதனால எனக்கு கூட அசிஸ்டண்டா இருப்பான். அவன் இறந்த உடனே அவன் ஒரு விபத்துல கிணற்றில் விழுந்து இறந்து விட்டான். இறந்த உடனே எல்லாத்தையும் கேட்டேன், என்ன ஆச்சு இவனுக்கு, எங்க போனான்னு. அவங்க எல்லாம் சொன்னாங்க, சாமி கிட்ட போயிட்டான். நானும் சரின்னு விட்டுட்டேன். வருடம் நான் சபரிமலைக்கு போற வழக்கம் உண்டு. சபரிமலையில ஐயப்பனை நாம சாமின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நான் அந்த வருஷம் சபரிமலைக்கு போகும்போது கேட்கிறேன் எல்லாத்தையும், நம்ம அண்ணன் அங்க இருப்பான், நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்ப என் பாட்டி சொன்னாங்க, இல்லப்பா நீ சபரிமலைக்கு போற, ஆனா அவன் மேல இருக்கிற சாமி கிட்ட போயிட்டான், உன்னால அழைச்சிட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு மரணம்னா இதுதான் முதல்ல சொல்லப்பட்ட செய்தி. ஆனா நல்ல வேளையா நானே பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணி அனுபவ ரீதியாக மரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்கள பெரும்பாலானவர்கள் கருத்து ரீதியாக, அனுபவ ரீதியாக, ஞான ரீதியாக, உண்மை ரீதியாக வளருவதே இல்லை. எனக்கு 11 வயசுல சொல்லப்பட்ட கருத்துக்களை நான் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு அதை தாண்டி வளராமலே இருந்தேன்னா என்னுடைய ஆன்ம வளர்ச்சி 11 வயசோட முடிஞ்சிருச்சு. நல்ல வேளையா அடுத்தடுத்து வளர்ந்த அந்த உண்மையை கண்டறிந்ததனால் உடலோடு சேர்ந்து ஆன்மாவும் வளர்ந்தது. உங்கள பல பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வயசுல சொல்லப்பட்ட கருத்துக்களை தாண்டி யோசிக்காமல் உடல் மட்டும் வளர்ந்து ஆன்மா வளராமல் இருப்பதால் தான் பயத்தாலேயே வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ உண்மையிலே மரணம்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். உங்களுக்குள்ள உயிர் சக்தி ஒன்று இருக்கு. அது உடலை ஒதுக்கிவிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய பிராணனை துறந்து விட்டு, மனதை துறந்து விட்டு, உங்க உணர்ச்சிகளை துறந்து விட்டு, உங்கள் ஆன்மா, உங்கள் வாழ்க்கைக்கு காரணமான எல்லாவற்றையும் துறந்து விட்டு அடுத்த ஜென்மத்தை நோக்கி செல்வதுதான் மரணம். நீங்க என்னெல்லாம் மரணத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எப்படியெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க, இதுல உண்மை என்ன என்கின்ற சுய பரிசோதனை செயலுக்குள் இறங்குவோம். மரண பயம் உங்களுக்கு எப்படிலாம் இருக்கு, மரணம்னா என்ன நினைக்கிறீங்க, இது எல்லாவற்றிற்குள்ளும் ஆழ்ந்து மூழ்கி அதை பற்றியெல்லாம் முழுமையாக எழுதுங்கள். எழுதி முடித்ததும் நாம் நேரடியாக மரண அனுபவத்திற்குள் இன்று நுழைவோம். இப்ப ஆழ்ந்து கவனிங்க. நீங்கள் குழந்தையாக இருந்தபோது மரணம் என்றால் என்னவென்றே என்று தெரியாத பருவத்தில் முதன்முறையாக மரணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்ட கருத்து என்ன? நீங்கள் இந்த நம்பிக்கைகளை உங்கள் ஆசிரியரிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் உள்வாங்கி இருப்பீர்கள். நீங்கள் வழிபடும் கோயில் அல்லது சர்ச்சில் நம்பப்படும்
நம்பிக்கைகளையும் நீங்கள் உள்வாங்கி வைத்திருக்கலாம், அதையும் எழுதுங்கள். மரணத்தை பற்றி உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் முதல் முறையாக சந்தித்த மரண நிகழ்ச்சியையும் அதில் கலந்து கொண்ட பொழுது உங்களுக்கு நிகழ்ந்த அனுபவங்கள் அனைத்தையும் விரிவாக எழுதுங்கள். மூணாவது, உங்களுடைய நெருங்கிய உறவினர் மரணமடைந்த பொழுது அந்த மரணத்தை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள்? அந்த மரணம் உங்களுக்கு என்ன அனுபவத்தை தந்தது? அந்த அனுபவத்தை மீண்டும் ஒரு முறை வாழுங்கள். விரிவாகவும் தெளிவாகவும் அந்த அனுபவத்தை விளக்குங்கள். உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உறவையும் ஆழமாக ஆராய்ந்து பாருங்கள். யார் ஒருவரை இவர் ஒரு நாள் இறந்து போய்விடுவார் என்று கூட நீங்கள் யாரை பற்றி நீங்கள் நினைத்து பார்க்க விரும்ப மாட்டீர்களோ அவர்களின் பெயர்களை பட்டியலிடுங்கள். அவர்கள் இறந்துவிட்டால் உங்களுக்கு என்ன நேரும் என்று நினைக்கிறீர்கள்? அனைத்தையும் விரிவாக எழுதுங்கள். ஆல் ரைட், சே now it is time, let us start the process. Please all of you spread all over the hall and find your place, get ready to die. எல்லோரும் இறப்பதற்கு தயாராகுங்கள். கால் நீட்டி படுக்கின்ற அளவிற்கு இடத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். படுத்துட்டு திரும்ப எந்திரிச்சு உட்கார்ந்துருங்க. நிமிர்ந்து அமர்ந்து கண்களை கட்டி மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசியுங்கள். உங்கள் கைகளை உங்களுடைய தொப்புளுக்கு கீழே சுவாதிஷ்டானத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தொப்புளுக்கு 2 அங்குலம் கீழே இருக்கின்ற சுவாதிஷ்டானத்தில் உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நிமிர்ந்து அமர்ந்து ஆழ்ந்து சுவாசியுங்கள். பயங்கள் அனைவரையும் எதிர்கொள்ள தயாராகி விடுங்கள். எதிர்கொள்ளுங்கள். உண்மையிலேயே உங்கள் சொத்து சுகங்களும் பெயர் புகழும் அழிந்து விட்டதை பாருங்கள். அவைகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள்.